வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்பாயில் என்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸ்பாயில்னா வெர்ப். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா சேஞ்சிங் தி குட் இன்டு பேட், அன்பிளசன்ட், யூஸ்லெஸ், டு டெஸ்ட்ராய் சம்திங். அதாவது நல்ல விஷயத்த கெட்ட விஷயமா மாத்துறது, விருப்பம் இல்லாம பண்றது, பயன் இல்லாம பண்றது, ஒரு விஷயத்த டோட்டலா அழிச்சிருது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஸ்பாயில் என்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெடியூஸ் தி பிளஷர் ஆஃப் சம்திங், மகிழ்ச்சியை குறைக்கிற மாதிரியான விஷயம். ரெடியூஸ் தி பியூட்டி ஆஃப் சம்திங், அழகை குறைக்கிற மாதிரியான விஷயம். ரெடியூஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சம்திங், ஆர்வத்தை குறைக்கிற மாதிரியான விஷயம். அந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்பாயில்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 6 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். She tried not to let the bad news spoil the party. கெட்ட செய்தி பார்ட்டியை கெடுத்து விடாம பார்த்துக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. She tried not to let the bad news spoil the party. ரெண்டாவது பார்ப்போம். The sewage spill has spoiled the whole beautiful garden. ட்ரைனேஜ் லீக்கேஜ்னால கார்டனோட மொத்த அழகும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தி சீவேஜ் ஸ்பில் ஹஸ் ஸ்பாயில்டு தி ஹோல் பியூட்டிஃபுல் கார்டன். மூணாவது பார்ப்போம். தே ஹேவன்ட் சீன் தி மூவி, ஸோ டோன்ட் ஸ்பாயில் இட் பை டெல்லிங் தெம் வாட் ஹேப்பன்ஸ். அவங்க படத்தை பார்க்கல, அதனால என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த சொல்லி படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டை கெடுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்றாங்க. They haven't seen the movie, so don't spoil it by telling them what happens. நாலாவது பார்ப்போம். I will spoil my appetite for lunch if I have snacks now. இப்போ நான் நொறுக்கு தீனி சாப்பிட்டா அப்புறம் லஞ்ச் சாப்பிட முடியாது, லஞ்ச் சாப்பிடும் போது பசி எடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. I will spoil my appetite for lunch if I have snacks now. அஞ்சாவது பார்ப்போம். டோன்ட் ஸ்பாயில் மை மூட் பை டெல்லிங் மீ யுவர் ஓல்டு ஸ்டோரிஸ். உன்னோட பழைய கதையெல்லாம் சொல்லி என் மூடை கெடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. டோன்ட் ஸ்பாயில் மை மூட் பை டெல்லிங் மீ யுவர் ஓல்டு ஸ்டோரிஸ். ஆறாவது பார்ப்போம். இஃப் யுவர் மைண்ட் இஸ் நாட் ஸ்ட்ராங், எ சிங்கிள் தாட் இஸ் இனஃப் டு ஸ்பாயில் யுவர் பீஸ். உங்களோட மனசு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஒரே ஒரு எண்ணம் இருந்தால் போதும், உங்களோட அமைதியை கெடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் யுவர் மைண்ட் இஸ் நாட் ஸ்ட்ராங், எ சிங்கிள் தாட் இஸ் இனஃப் டு ஸ்பாயில் யுவர் பீஸ். ஸ்பாயிலுக்கு ரெண்டாவது மீனிங் இருக்குங்க. அது என்னன்னு பார்ப்போம். கிவிங் மெனி திங்ஸ் டு யுவர் சில்ட்ரன் ஆர் கிவிங் வாட் எவர் தே ஆஸ்க் ஃபார். திஸ் இஸ் கன்சிடர்ட் to have a bad effect on their character. உங்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயத்த கொடுத்துருது, அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருது, அப்படி இல்லைன்னா அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தையோட கேரக்டர் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓ த சைல்ட் இஸ் ஸோ ஸ்பாயில்டு. அந்த குழந்தை வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ த சைல்ட் இஸ் ஸோ ஸ்பாயில்டு. ரெண்டாவது பார்ப்போம். மெனி பேரண்ட்ஸ் ஸ்பாயில் தர் சில்ட்ரன் பை கிவிங் மொபைல் ஃபோன்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் வந்து மொபைல் ஃபோனை கொடுத்து அவங்க பசங்களை கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Many parents spoil their children by giving mobile phones. Too many cooks spoil the broth அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, if too many people are involved in trying to do something, it cannot be done well. அதாவது ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையை
2-3 பேர் சேர்ந்து செஞ்சா அந்த வேலை கெட்டு போயிடும், சரியான ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு கார் ஒருத்தர் ஓட்டினாதான் அது கரெக்டா இருக்கும். இப்போ கார் வந்து 2-3 பேர் சேர்ந்து ஓட்டினா அது என்ன ஆகும், ஆக்சிடென்ட் தான் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த இடியமை யூஸ் பண்ணலாம். டூ many cooks spoil the broth அப்படின்ற இடியத்தை யூஸ் பண்ணலாம். ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூகேல டூ many cooks spoil the broth அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல டூ many cooks spoil the soup அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாயில் என்ற வேர்டை பேஸ் பண்ணி டெய்லி யூசேஜுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 14 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ புட் டூ மச் சால்ட் இன் தி சாலட் அண்ட் ஸ்பாயில் இட். தி மில்க் வில் ஸ்பாயில் சூன் இஃப் யூ டோன்ட் கீப் இட் இன் தி ஃப்ரிட்ஜ். ஐஸ்கிரீம் வில் ஸ்பாயில் யுவர் appetite. Let it rain, it won't spoil our evening. Milk spoils quickly in hot weather. Don't let her arrogance spoil your day. My trip was spoiled by bad weather. If you don't learn lessons from your mistakes, it may spoil your prudence. இந்த இடத்துல ப்ரூடன்ஸ் அப்படின்னா விவேகமா இருக்கிறது அந்த மீனிங்ல வரும். இஃப் யூ டோன்ட் லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், இட் மே ஸ்பாயில் யுவர் ப்ரூடன்ஸ். எக்ஸஸ் ஈட்டிங் மே ஸ்பாயில் யுவர் டைஜஷன். ஏ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் won't spoil health. Don't allow critics to spoil your mood. Too much expectations will spoil relationship. I don't want to spoil your work again like before. Your mind will get spoiled when you watch TV for long time. ஸ்பாயில் என்ற வேர்டை பத்தி பாத்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பாத்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.